ஒரு பாடசாலை வகுப்பறை இல்லாட்டி தனியார் வகுப்பறை ஏதோ ஒரு வகுப்பறை கற்றுத்தர விஷயங்கள் ரொம்ப அற்புதமானவை. ஏன் பல்கலைக்கழகங்களை படித்ததை விட கல்லூரிகளில் கற்றதை விட இந்த பெரிய பிரபஞ்சத்தில் வாழ்க்கையில் கற்றதை விட வகுப்பறை கற்றுத்தர விஷயங்கள் மிச்சம் மிச்சம் அற்புதமானவை, அதிசயமானவை, அசாதாரணமானவை. உண்மையில் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, ஒரு ஆசிரியர் வேலை என்ன, பாடப்புத்தகத்தில் உள்ளதை பயிற்சி கோப்பிகளுக்கு மாத்திர அவ்வளோதாண்டு சொல்லி. சத்தியமாக இல்லை. அதை தாண்டி 1000 சவால்கள் இருக்கு. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி தேடி பார்த்து அவங்கள வளர்த்தெடுக்கணும். சில பிள்ளைகளுக்கு அவங்களுக்கே அடையாளம் காட்டணும். ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். சில பிள்ளைகள் அறிவு பொக்கிஷங்களாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அறிவு நாங்களே அசந்து போய் மலைத்து போய் பார்க்குற அளவு அற்புதமாக இருக்கும். அதை எவ்வாறு சரியான முறையில் பிரயோகிக்கலாம்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சில மாணவர்கள் பாவம் 1000 குழப்பம் அவங்களோட மனசுக்குள்ளே இருக்கும். என்ன செய்யணும், எங்கே போகணும், எப்படி படிக்கணும், ஏன் படிக்கணும், எந்த நேரத்தில் படிக்கணும், இப்படி எதுவுமே தெரியாமல் குழம்பி போவாங்க. பதில்களும் கேள்விகளும் அவங்களோட சின்ன சின்ன மனசுக்குள்ளே குழம்பி போய் தவிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கடலில் இருந்து அவங்கள கை தூக்கி விட வேண்டியங்கிற பொறுப்பு தான். இன்னும் சில மாணவர்கள் அதை அப்பாவே இருப்பாங்க. தாழ்வீச்சுக்கள் அவங்கள கொல்லாமல் கொண்டுட்ருக்கும். தங்களோட தோட்டத்தை பற்றி, நிறத்தை பற்றி, கல்வியை பற்றி, கையெழுத்தை பற்றி, பெற்றோரை பற்றி, கிழிஞ்ச சப்பாத்தை பற்றி கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு பெருமை இல்லாத தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டி இருக்கும். இன்னும் சில மாணவர்கள் இதுக்கு எதிர்மாறாக இருப்பாங்க, பெருமை இருப்பாங்க. அதுக்கு முக்கியமாக காரணம் அவனோட பேரன் சின்ன வயசில் அவங்களுக்கு அதிகமான பெருமை ஊட்டியதாக இருக்கலாம். தனக்கு எல்லாமே தெரியும், ஆசிரியரை விட நல்லா தெரியும், அதிபரை விட நல்லா தெரியும், மற்ற மாணவர்கள் எல்லாம் தாழ்வானவர்கள், தான் மட்டும் தான் பெஸ்ட் நினச்சிருப்பாங்க. இவங்களோட மாரடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னும் சில மாணவர்கள் எங்களை வளர்த்தெடுக்கவே வந்திருப்பாங்க. அவங்க ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக இருப்பாங்க. அவங்க 1000 கேள்விகளால் துளைத்தெடுப்பாங்க. உண்மையில் சொல்ல போனால் ஒரு ஆசிரியருக்கு யாரை மிச்சம் பிடிக்கும்னு சொன்னால், தன்னே தோற்கடிக்கிற, தன்னே திணறடிக்கிற கேள்விகள் கேட்குறவங்கள தான். இந்த உலகத்தை பற்றி கேட்பாங்க, பிரபஞ்சத்தை கேட்பாங்க, பட்டாம்பூச்சிகளை எத்தனை வகை இருக்குன்னு கேட்பாங்க, கல்விகளை பற்றி கேள்வி எழுப்புவாங்க, ஏன் இந்த பாடத்தைங்களுக்கு போட்டுன்னு கேட்பாங்க. இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு விட தேடி தேடி தேடித்தான் ஆசிரியர்களான நாங்கள் எங்களை வளர்த்துக்கொள்கிறோம். உண்மை சொல்ல போனால் மாணவர்கள் தோட்டத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும், வயதில் உயரத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும், ஒவ்வொரு மாணவருக்குள்ளேயும் ஒரு மகத்தான பிரபஞ்சம் இருக்கு. ஏதோ வந்தோம், தர சம்பளத்துக்கு பாடப்புத்தகத்தில் உள்ள பயிற்சி கோப்பிகளுக்கு மாத்திரம் வினாக்களை கொடுத்தோம், செரிப்பில் போட்டோம். இது மாத்திரத்தோடு எந்த ஒரு ஆசிரியரும் போகிற இல்லை. வெளிப்பார்வைக்கு சொல்லலாம், 2 மணியோட ஆஃப் தானே, மாதம் சம்பளம் கிடைக்கிது, ஏகப்பட்ட லீவ் கிடைக்கிது. ஆனால் ஒரு வகுப்பறையில் 40 மாணவர்களை, 40 பிரபஞ்சங்களை, 40 உலகங்களை கட்டி ஆட்டி படைக்கிற, அரசாளுகின்ற, அவனோட ஆளுமைகளை வளர்க்கின்ற, அவனோட செதுக்கின்ற, அவனோட மனசுக்கு அவங்களுக்கே தெரியாமல் உள்ள காயங்களை, கண்ணீர் துளிகளை கழுவி துடைக்கிற, அவனோட திறமைகளை வளர்த்து அரங்கத்தில் ஏற்ற இந்த மகத்தான பணி ரொம்ப சாதாரணமானது இல்லை. ஒரு மிகப்பெரிய உலக யுத்தம் தான் நடந்துகிட்ருக்கோம். ஆசிரியர்கள் வணங்கப்பட வேண்டிய ஆட்கள் இல்லை, ஆசிரியர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள்.